Hi everyone. இன்னைக்கு அக்ஷாஸ் ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எக் மசாலா கறி. நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிற ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான எக் மசாலா கறி. வெஜிடபிள் புலாவ், பீஸ் புலாவ், ஜீரா ரைஸ்க்கு அட்டகாசமான சைட் டிஷ் இந்த முட்டை மசாலா கறி. என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட எக் மசாலா கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். முட்டையை பாயில் பண்ணிவிட்டு பாதியாக கட் பண்ணி வச்சுட்டோம்னா 10 நிமிஷத்தில் நம்ம முட்டை மசாலா கறி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 4 முட்டைங்களை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், பாதியாக கட் பண்ணி. அதை தவிர 2 பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்காமல் நிறையா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த எக் கிரேவி செய்யறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இது 3த்தையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிரும். 2 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கிளறிட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது 3த்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். தக்காளி, இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது இந்த கிரேவியில் நான் சேர்க்க போகிறது வந்து நல்லா கெட்டியான தயிர் சேர்க்குறேன். தயிர் வந்து அப்படியே சேர்த்துறாதீங்க. ஒரு விஸ்க்கு வச்சு அந்த கட்டியெல்லாம் நல்லா லம்ஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிவிட்டு தயிர் நல்லா ஸ்மூத்தானதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்க்குறது வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்த உடனே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டி எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தயிர், அந்த நம்ம மசாலா பவுடர்ஸ், தக்காளி அதெல்லாம் போட்டோம் இல்லையா, எல்லாமே நல்லா கிரேவி மாதிரி நம்மளுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ திருப்பி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஹீட்டில் இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காய பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கிளறிக்கலாம். வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்க்குறேன். கரம் மசாலா பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரே 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 150 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். கிரேவியில் உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற முட்டை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து கிரேவியில் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முட்டைங்களை. அதுக்கப்புறமா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடும் 2 நிமிஷத்துக்கு குக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க.
மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அந்த முட்டையிலேருந்து அந்த மஞ்சள் கருவெல்லாம் தனியாக வந்துடும். அதனால் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தி சேர்க்கறதுனால இந்த கிரேவியில் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கோங்க. சுட சுட முட்டை மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பை.